ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் தான் எடுக்க போறேன். இன்னைக்கு நமக்கு வந்து காலையிலேயே ஒரு பார்சல் வந்து ஊர்ல இருந்து வந்துருச்சு. இது என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து தீபாவளி சீசன் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கும் தீபாவளி ஸ்பெஷல் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து ஊர்ல இருந்து ஒரு பார்சல் வருது அப்படின்னாவே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதுல என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஓகே, இப்போ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? பலகார பெட்டி. ஸோ தீபாவளி அப்படின்னாவே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பலகாரங்கள் தான். அதுவும் நம்ம தீபாவளி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்களா? நம்ம வீட்டுல அவ்வளோ வடை எல்லா பலகாரமும் இருக்கும். ஆனா அந்த பக்கத்து வீட்டுல இருந்து வரதான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஊர்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஊர்ல.com அப்படிங்கிற நமக்கு வெப்சைட்ல இருந்து நமக்கு வந்து பலகார பெட்டி அனுப்பியிருக்காங்க. ஊர் இந்த நேமும் பாத்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட பேரும் பாருங்களேன், ஊர்ல அப்படிங்கிற நம்மளுடைய பலகார பெட்டி அனுப்பியிருக்காங்க. ஊரு அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஓகே, இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு வந்து நேம் வச்சு நமக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன பலகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னொன்னா படிக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, காரக்குடி அதிரசம். அதிரசம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கரூர் தேங்காய் மிட்டாய், கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு, மதுரை மிக்சரு, நாகர்கோயில் நேந்திரம் சிப்ஸ் ஜாக்குக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாத்தூர் ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் சேவைன்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் கள்ளக்குறிச்சி ஸ்மால் ஆனியன் முறுக்கு, அப்புறம் சாத்தூர் மிளகு சேவு. இது எல்லாமே இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. வாங்க. அப்புறமேட்டு இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த கோட் மூலியமா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 15% வந்து ஆஃபர்ல இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து இன்னொரு கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க, இது என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றதை நான் ஒன்னொன்னா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்களேன், பாக்ஸ பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருக்குல்ல? இங்க பாருங்க, பாக்ஸ பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருக்கு. நம்ம வந்து ஒரு கிஃப்டே கொடுக்கலாம். நம்ம யாருக்காவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா உள்ளவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நீங்க டைரக்டாவே ஆர்டர் பண்ணிடலாம். அவ்வளவு கியூட்டா இருக்கு. இந்த பாக்ஸ பார்க்கும் போதே இங்க பாருங்க, அழகா இருக்கு. வாவ், எனக்கு பிடிச்ச கலர். நமக்கு மொத்தம் 10 பெட்டி அனுப்பியிருக்காங்க. இந்த 10 பெட்டிக்குள்ள என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ள இருக்க பொருட்கள் எதுவுமே நமக்கு வந்து ஏர் உள்ள போய் நமக்கு வந்து ஒரு மாதிரி நமுத்து போகாம ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட்டி பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஊர்ல.com என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்ல இருந்து அத்தன்டிக்கான ஸ்பெஷல் தான் நமக்காக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல்ல. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்துட்டு நமக்கு வந்து திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால சாப்பிட முடியாது. நம்மளா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதா திருநெல்வேலி அல்வான்னு. சோ அங்க ஆனா இப்படி கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற என்ன ஸ்பெஷலோ அதை தான் இவங்க வந்து அங்க இருந்து வாங்கி நமக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டேன். இவங்களோட பேக்கிங்கே பாத்தீங்கன்னா ஒரு லைக் கொடுக்கணுங்க. ஏன்னா மேல ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில்ல ஒரு பாக்ஸ்ல ஒரு கவர்ல நம்மளுடைய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு வேட்டை ஆடிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா காரக்குடி அதிரசம் சாப்பிட்டு பாக்குறேன். சூப்பர். அது என்னன்னா, நம்ம வந்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த அதிரசம் அதுன்னு சாப்பிட்டு பழகிட்டு இப்ப அந்த ஊரோட ஸ்பெஷல் சாப்பிடும் போது ஓகே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு டேஸ்ட் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரூரோட தேங்காய் மிட்டாய், இது சாப்பிட்டு பாக்குறேன். இங்க பாருங்க,
இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல.com வந்து அவங்களா செய்யறது கிடையாது. அந்தந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷலோ அதை வாங்கி நமக்காக வந்து இங்க அனுப்புறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு 1 வீக் ஆகும், 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆல் ஓவர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து சென்ட் பண்றாங்க. அதுவும் வித்தின் 4 days ஆர் 2 daysக்குள்ள நமக்கு வந்து இந்த எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறாங்க. நான் நினைச்சேன் ஒரு 4 days 5 days ஆகும் நம்ம ஆர்டர் பண்ணதுல இருந்து அப்படின்னு பார்த்தேன். நிஜமா சொல்றேங்க, 2 நாள்ல எனக்கு வந்து வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பர். அடுத்து பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகர்கோயிலோட நேந்திரம் சிப்ஸ். எல்லாமே வேற லெவலா இருக்கு டேஸ்ட் எல்லாமே. இவங்களுடைய வெப்சைட், இவங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இவங்களோட வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வித்தின் 2 daysல உங்களுக்கு வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் பலகாரங்கள் எல்லாமே, மைசூர் பாக்கு, பால்கோவா, அல்வா, நேந்திரம் சிப்ஸ், சேவை, அதிரசம், மிக்சர், தேங்காய் மிட்டாய், ரிப்பன் பக்கோடா, அப்புறம் முறுக்கு. இந்த ஐட்டம் ஃபுல்லா செம்ம டேஸ்ட். நீங்களும் ஊர்ல.comல வாங்கி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பலகாரம்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும். கொஞ்சம் சோம்பேறியா தான் இருக்கு. அதனால வீட் பரோட்டாவும் மஷ்ரூம் கிரேவியும் செய்ய போறேன். மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம வந்து சமையல் எதுவுமே போடுறதில்ல. அதனால இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சமையல் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வீடியோல. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா ஜீரகம், பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் 3 சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வடை போகணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி அதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில நம்ம வந்து முந்திரி பருப்பும் பொட்டுக்கடலையும் நல்லா கிரேவியா வர்றதுக்காக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்டா. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி நம்ம வந்து நல்லா எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். 3 மசாலா தான். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வடை போகணும். நம்ம செய்யற சமையல் நல்ல டேஸ்டா வரணும் அப்படின்னா நம்ம அந்த எண்ணெயில வதக்குறோம் இல்லையா, அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வந்து டைம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அப்பதான் அந்த அந்த நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து வரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த கிரேவி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியிலேயே வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பும் பொட்டுக்கடலையும் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூமோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து கொஞ்ச நேரம் இதை அரைச்சி விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மாறி போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ரெடிமேட் வீட் பரோட்டா நான் வந்து வீட்டில் எல்லாம் செய்ய மாட்டேன், என்னால் முடியாது. அதனால் வீட் பரோட்டாவும் மஷ்ரூம் கிரேவியும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அடுத்து இன்னைக்கு நம்ம ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போக போகிறோம். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுடைய குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்கு தான் போகிறோம்.
ஒரு வழியா அந்தா இந்தான்னு பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாச்சுங்க. வீட்ல குட்டீஸுங்கள ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரணும் அப்டின்னா, ஒரு பெரிய டாஸ்க்கா தான் இருக்கும். ஏன்னா வந்து 2 குட்டீஸையும் கிளப்புற மாதிரி இருக்கும். இந்த குட்டி பாப்பாக்கு தான் பர்த்டே. பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்யா பாப்பா. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்டின்னாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய மறக்க முடியாத நாளா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறப்போ குழந்தை வந்து ரொம்ப குட்டியா இருப்பாங்க. யாருமே தெரியாதவங்களா இருப்பாங்க. அதனால யார்ட்டயுமே போமாட்டாங்க. நம்ம கையிலேயே வச்சிருந்துட்டு அந்த அன்னைக்கு வரும் பாருங்க, அந்த பர்த்டேலாம் முடிஞ்சோன ஒரு டயர்டு அப்பா! சொல்ல முடியாத டயர்டா இருக்கும். ஏன்னா, வரவங்களையும் கவனிக்கணும், குட்டி பாப்பாவையும் வச்சுக்கணும். அப்புறம் பெரிய குழந்தை இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துக்கணும். ஏன்னா, அவங்க எங்கேயாவது போயிருவாங்களோ, எதையும் தட்டி விட்டுருவாங்களோ, அப்படிங்கிற ஒரு மைண்ட் அந்த கன்சர்ன்லேயே இருக்கும். ஸோ, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறப்போ ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து குட்டி பாப்பாக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, அடுத்து நம்ம வந்து சாப்ட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறோம். அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துருச்சு இல்லையா? நம்ம குட்டீஸுங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு, அப்படியே நமக்கும் ஒரு போனஸா ஏதாவது டாப்ஸ் எதுவும் மாட்டுச்சு அப்படின்னா, அதையும் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி, ரெ இங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்சோனே, அடுத்து நம்ம வந்து தீபாவளி ட்ரெஸ் தான் எடுக்க போறோம். நீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மெயினா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உங்களால ஸ்வீட் எதுவும் பண்ண முடியல, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி குடுக்க முடியல அப்படிங்கிற மைண்ட் எதுவுமே வச்சுக்க வேணாம். நம்மளுடைய ஊர்ல.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போங்க. அங்க நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க. அவங்க 2டே நாள்ல உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி, உங்களுக்கு தேவையான அட்ரஸ்க்கு அவங்க வந்து 2 டேஸ்ல வந்து சென்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் சேஃபா இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் குட்டிங்கள வச்சுட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங்க்கு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர். பத்திரமா இருங்க. பாய். டாடா.